அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறேன். என்னென்னா இந்த குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுவும் இன்றைக்கி எந்தவித மாவும் இல்லாமல், மில்க் பவுடரும் இல்லாமல் உங்களுக்கு லேசான முறையில் வீட்டில் செய்து கொள்ளலாம். இன்றைக்கி இந்த குலாப் செய்கிறதுக்கு நான் பிரெட் ஸ்லைஸ் தான் எடுத்துட்டேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட உங்களுக்கும் இதை மாதிரி செய்து கொள்ளலாம். புதுசாக பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நான் மில்க் பவுடரு தான் நான் கரைச்சி எடுத்துனேன். உங்களுக்கு இதுக்கு அந்த ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கணும், இல்லாட்டி காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்தால் எடுத்துக்கணும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி மில்க் பவுடர் போட்டு அதில் கரைச்சி வச்சுட்டேன். உங்களுக்கு பிக்னர்களாக இருந்தாலும் இதே போல் உங்களுக்கு செஞ்சு கொள்ளலும். குலாப் ஜாம் செய்கிறது அவ்வளோ பெரிய வேலை ஒன்றும் இல்லை. லேசான முறையில் உங்களுக்கு இப்படி செய்து கொள்ளலும். மில்க் பவுடர் போட்டு நீங்கள் ஒரு ஹாட் வாட்டர் போட்டு நல்லா அப்படி கரைச்சி விட்டுக்கணும். அது எந்த வித கட்டியும் இல்லாமல். நான் இந்த பிரெட் ஸ்லைஸ் எடுத்துட்டேன். இதோட மிக்ஸி ஜாரில் தான் போட்டு இதை கொஞ்சம் மறைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் கையால் இப்படி பிச்சு போட்டுக்கோ மேலும், இல்லாட்டி கட் பண்ணி போட்டுக்கோ மேலும். உங்களுக்கு இந்த பிரெட் ஸ்லைஸில் நடுப்பகுதியை மட்டும் போட்டும் எடுத்துக்கலாம். இப்படி நான் எல்லாம் அப்படியே இப்படியே பிச்சு போட்டுட்டேன். போட்ட போது நான் மிக்சியில் பல்ஸ் முறையில் விட்டு விட்டு அப்படி அரைச்சி எடுத்துட்டேன். இன்னும் இப்படி தான் இருக்கணும். இந்த பிரெட் ஸ்லைஸ் அரைச்ச பிறகும் ஃபுல்லாக போட்டு உங்களுக்கு அரைச்சி எடுத்துக்கலண்டா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நாங்கள் அந்த ஆற வச்சு இந்த மில்கை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் ஒரு ஸ்பூனால் இன்னும் அப்படி கலந்துட்டுக்கோங்க. இந்த குலாப் ஜாம் செய்கிறது உங்களுக்கு லேசான முறையில் செஞ்சு கொள்ளலாம். ஏண்டா அந்த பேக்கிங் பவுடர் அது ஒன்றும் போடாமக்கி இன்னும் ஒரு ஸ்பூன் அளவே இன்னொரு மட்டும் இன்னும் இப்படி மில்கை ஊற்றி கையால் திரும்ப பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை பிசைஞ்சு எடுத்த அப்புறம் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை அப்படியே ஊற வச்சுடுங்க. இந்த மில்க் எல்லாம் அதில் அப்சர்வ் ஆகி நல்லா ஊறி வரும். இப்படி நீங்கள் கையால் நல்லா அப்படி மசிச்சு பனைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அது பிறகு அதை உங்களுக்கு லேசான முறையில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது சிரப்பு செய்யணும். அதுக்கு நான் ஒரு கப்பில் சீனி போட்டு அதே கப்பில் தான் தண்ணியை ஊற்றிட்டேன். ஊற்றி ஃப்ளேமை ஒன்றாக்கி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இன்னும் எப்படி சீனி கரையும் வரையை கரைச்சி எடுத்துக்கணும். கரைஞ்ச பிறகு இதில் ஒரு கொஞ்சம் ஒட்டும் பதம் மாதிரி வரணும். இந்த குலாப் ஜாமுனுக்கு இந்த பாகு ரெடி பண்ணியது இதோட இலக்கரன்னு நல்லா தட்டி போட்டு அவன் நல்லா ஃப்ளேவர் ஆகிக்கும். எப்படி பொங்கி வருஷம் உங்களுக்கு கையால் இந்த பாகை பிடிச்சி பாகச்சில விளங்கு கொஞ்சம் ஒட்டுற பாதத்துக்கு இருந்தால் சரி. இப்போ நான் இது இன்னொரு பவுலுக்கு மாற்றினேன். ஏன்டா இதிலே தான் நான் குலாப் ஜாமுன் பொரித்து எடுத்துக்கணும். இப்போ கையில் நீங்கள் இல்லாட்டி பட்டர் இப்படி பூசிக்கணும். பூசின போகிற சின்ன சின்ன உருண்டை எடுத்து இப்படி உருண்டை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் காட்டுற மாதிரி எப்படி நல்லா கொஞ்சம் அழுத்தி உருண்டு பண்ணி இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு எந்த வித கீரல் இல்லாமக்கி வெடிப்பு இல்லாமக்கி நீங்கள் பிடிச்சி வச்சுக்கணும். எல்லா முறையில் எப்படி செஞ்சு வச்சுட்டா உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறது லேசி. இந்த குலாப் ஜாம் செய்கிற டைமுக்கு அந்த எந்த வெடிப்போ எந்த கீரலோ அந்த இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை. உங்கள் வீட்டில் சின்னவங்க இருந்தால் விரும்பி குலாப் ஜாம் செய்ய சரியானது சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொள்ளலாம். எல்லாம் உருண்டி இப்படி வச்ச உருண்டையாக்கி இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு ஃபேனில் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஃப்ளேமில் நாங்கள்லாம் போட்டு வச்சுக்கணும். நல்லா சூடாகிறதுக்கு எண்ணெய் சூடாகி வர சில ஃப்ளேமை குறைச்சிடணும். குறைச்சிட்டு இன்னபடி உருண்டையாக போட்டுற வேண்டியதான். போட்டு குறைஞ்ச நெருப்புலேயே வச்சு நீங்கள் இதை பொரிச்சு எடுத்துக்கணும். இதில் தனிச்சத்தம் அடங்கும் வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்பூனும் போட வேணாம். போட்டால் அப்படி கரையை பார்க்கும். ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணி வரச்சில் திருப்பி மறுபக்கம் திருப்பி போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக அவசரமாக செய்யக்கூடிய ஸ்வீட்டை இதையும் செஞ்சு கொள்ளணும். இன்னும் இந்த கலர் வரச்சில் திருப்பி இப்படி ஸ்பூனாலே போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த கலர் வரச்சில் உங்களுக்கு இறக்கி நாங்கள் எல்லாம் முறையடிக்கு இறக்கி வச்சுட்டா எங்களுக்கு அந்த பாகில் போடுறது லேசி.
திரும்ப மீதமுள்ளத்தையும் அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். பொரிச்ச அப்புறம் நாங்கள் இப்போ இதை வந்து அந்த நாங்கள் செஞ்சு வச்சிருந்த பாகில் போட்டுடணும். பொரிச்செடுத்த பொரியல் அப்படி தான் இருந்துச்சு, எந்த வித வெடிப்பு ஒன்றும் இல்லாமைக்கு. இப்போ இந்த பாகில் வச்சு உங்களுக்கு நைட் ஃபுல்லாகவும் வச்சு எடுத்துக்கலும், இல்லாட்டி ஒரு 3-4 ஹவர் வச்சு எடுத்துக்கலும். நான் ஒன்று எடுத்து கட் பண்ணி காட்டுறேன். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டும் இருந்துச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.